வீரர்கள் குறித்து அவமரியாதையாக பேசிய மத்திய பிரதேச அமைச்சர் விஜய் சா துணை முதலமைச்சர் ஜெகதீஷை ஏன் பதவி நீக்கம் செய்யவில்லை? பெண்கள் மீது மரியாதை வைத்திருந்தால் பாஜகவினர் மீது மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். இடி, ஐடி, சிபிஐ திமுகவை குறிவைத்தது போல் வேறு எந்த கட்சியையும் குறிவைத்ததில்லை. அவற்றை துணிவுடன் எதிர்கொண்டு சட்ட போராட்டம் மூலம்தான் வென்று வருகிறோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாண்டியாற்றின் கிளை ஆற்றில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய காரில் இருந்து 3 பேர் பத்திரமாக மீட்பு. இரவு நேரத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி நீண்ட நேரம் போராடி மீட்டனர். திருவேற்காடு கோளடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும். அம்பேத்கர் விளையாட்டு திடலை அளித்து சுத்திகரிப்பு ஆலை அமைக்க கூடாது என நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். UPSC தேர்வு வினாத்தாளில் ஜாதி பெயருடன் குறிப்பிட்டுள்ள பெரியாரின் பெயர். சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என UPSC தேர்வில் கேட்கப்பட்டுள்ள கேள்வியில் 4 விடைகளில் ஒன்றாக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என ஜாதி பெயருடன் குறிப்பிடப்பட்டுள்ளதால் சர்ச்சை. திமுகவோடு பாஜக நெருங்கிவிடக் கூடாதே என்ற பதற்றம் அதிமுகவிடம் வெளிப்படுகிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்காமல் இருந்தது அடையாள போராட்டம் என விசிக தலைவர் திருமாவளவன் MP பேட்டி. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் கூட்டம். டெல்லியில் நேற்று நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் முக்கிய ஆலோசனை. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் ஒரே நாளில் 23 பேருக்கு புதிதாக கொரோனா பரவியதாக தகவல். டெல்லி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மருத்துவமனைகளில் தயார் நிலை. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்சில் பாகிஸ்தான் பீரங்கி தாக்குதலில் சேதமான வீடு குருத்வாராவை பார்வையிட்டார் ராகுல் காந்தி. பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். நடப்பு நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் 8.25 விழுக்காடு வழங்க மத்திய அரசு ஒப்புதல். மத்திய அரசு நடவடிக்கையால் 7 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என தகவல். பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாலிவுட் நடிகர் அஜாஸ் கான் தலைமறைவு. முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அஜாஸ் கானை தேடி வருவதாக போலீசார் தகவல். சென்னை கொடுங்கையூர் எரிஉலை திட்டத்தை திரும்ப பெற கோரி ஜூன் 2 அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தகவல். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் தனக்குத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணங்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை. நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருவாரூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் பேட்டி. புதுக்கோட்டையில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ஞாயிறு மற்றும் கோடை விடுமுறையொட்டி ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பரிசல் சவாரி மற்றும் அருவிகளில் குளித்தும் உற்சாகம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.